அடேங்கப்பா! கமலுடன் சேர்ந்து நடிக்க ரஜினி கேட்ட சம்பளம் இத்தனை கோடியா? ஆடிப்போன கோலிவுட். நடிகர் ரஜினிகாந்தும் கமல்ஹாசனும் இணைந்து நடிக்க உள்ள படத்தை நெல்சன் டைரக்ட் பண்ண போறாரு. அந்த படத்துக்காக சூப்பர் ஸ்டார் வாங்க போற சம்பளம் குறித்த தகவல் வெளியாகிருக்கு. தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாம வெளி மாநிலத்திலையும் வெளிநாடுகள்லையும் ரசிகர்களை கொண்ட நட்சத்திரங்கள் தான் ரஜினிகாந்த் மற்றும் கமல்ஹாசன். பல வருடங்களுக்கு பிறகு இருவரும் மறுபடியும் இணைந்து நடிக்க போற தகவல் தான் தற்போது கோலிவுட்ல ஹாட் டாபிக்கா இருக்கு. தலைவர் 174 இன்டூ KH238 என தற்காலிகமாக பெயரிடப்பட்டுள்ள இந்த ப்ராஜெக்டை ரசிகர்கள் கொண்டாட தொடங்கியிருக்காங்க. தற்போது அந்த படத்துல ரஜினிகாந்தோட சம்பளம் குறித்த தகவல் ஒன்று வெளியாகிருக்கு. இது இணையவாசிகளோட கவனத்தை ஈர்த்துள்ளது. இந்த படத்துக்காக ரஜினிகாந்த் 225 கோடி ரூபாய் சம்பளம் வாங்க போறதா கூறப்படுது. இந்த படத்தை நெல்சன் திலீப்குமார் டைரக்ட் பண்ண போறாரு. சமீபத்துல இந்த படத்துக்கான ஒரு ப்ரமோ ஷூட் முடிக்கப்பட்டதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது. இருவரும் 80களில் விண்டேஜ் ஸ்டைல்ல இந்த ப்ரமோல தோன்றியிருக்காங்க. நட்பை மையமாக கொண்டு டார்க் காமெடிக்கு முக்கியத்துவம் கொண்ட படமாக இது இருக்கும் அப்படின்னு கூறப்படுது. இந்த பிரம்மாண்ட திரைப்படத்தை ரெட் ஜெயண்ட் மூவிஸ் சார்பில் இன்பன் உதயநிதி தயாரிக்க போறாராம். நெல்சன் இயக்கத்துல ரஜினிகாந்த் நடிக்க போற 3வது படமா தலைவர் 174 இருக்கும். இதுக்கு முன்னதா அவர் ஜெயிலர் 1 படத்துல நடிச்சிருந்தாரு. தற்போது அதோட 2ஆம் பாகத்திலையும் நடிச்சு முடிச்சிருக்காரு. ஜெயிலர் 2 திரைப்படம் வர ஜூன் மாதம் திரைக்கு வரப்போகுது. அந்த படத்துக்கும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. அதே நேரத்துல நெல்சன் இயக்கத்தில் கமல்ஹாசன் நடிப்பது இதுவே முதன்முறை. ரஜினி கமல் என இரு பெரும் ஜாம்பவான்கள் இணையும் படம் அப்படின்றதால அதுக்கான எதிர்பார்ப்பு தற்போதே எகிர தொடங்கிடுச்சு. நடிகர் ரஜினிகாந்த் கமலோட நடிப்பது மட்டும் இல்லாம கமல் தயாரிப்புலையும் ஒரு படத்துல நடிக்க கமிட் ஆயிருக்காரு. தலைவர் 173 என தற்காலிகமாக பெயரிடப்பட்டுள்ள அந்த படத்தை முதலில் சுந்தர் சி இயக்குவதாக இருந்தது. ஆனா அவர் திடீர்னு விலகிட்டாரு. அதுக்கப்புறமா அவருக்கு பதிலா சிபி சக்கரவர்த்தி அந்த படத்தை இயக்க கமிட் ஆயிருக்காரு. இயக்குனர் சிபி சக்கரவர்த்தி இயக்கும் 2வது படம் இது. இதுக்கு முன்னதாக சிவகார்த்திகேயனை வைத்து டான் அப்படின்ற பிளாக் பஸ்டர் ஹிட் படத்தை அவர் இயக்கியிருந்தார்.